எல்லோருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய முதல் பிரச்சாரம் திருச்சியில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இதுல பேசும் பொருளா ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பொருளா மாறி இருக்கிறது. விஜய் அவர்கள் அப்படி என்னதான் பேசினாரு? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. விஜய் அவர்களுடைய இந்த முதல் பிரச்சாரம் திருச்சியில ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்த டைம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும். திருச்சியில 5 மணில இருந்தே விஜய் அவர்களை பாக்குறதுக்காக அவங்களுடைய தொண்டர்கள் எக்கச்சக்கமா குவிஞ்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏர்போர்ட்ல ஸ்டார்ட் ஆகி திருச்சியில அவர் பேசக்கூடிய மரக்கடை பகுதி வரைக்குமே அவ்வளோ கூட்டங்கள் இருந்தது. அதையும் தாண்டி பிரச்சாரத்தை அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து மரக்கடை பகுதி வரைக்கும் 7 கிலோமீட்டர். இந்த 7 கிலோமீட்டருக்கு அவர் வரதுக்கு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆச்சு. அதாச்சும் அவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்தாங்க. அந்த பேருந்து நகர்ந்த அந்த வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பொறுமையா தான் நகர்ந்து வந்தது. ஸோ அந்த வகையில கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து அவர் பேசவும் ஆரம்பிச்சாரு. அவர் பேச ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அதிகபட்சமா கேட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறது சில தொழில்நுட்ப கோளாறால கேட்க முடியல. அரசியல் வட்டாரங்கள்ல இதை தாண்டி ரொம்ப பெருசா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் தொண்டர்கள் கிடையாது, ஜஸ்ட் சினிமால பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர்கள். விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்க வரவே இல்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் அவர்களை பார்க்கணும், ஒரு தடவையாச்சும் நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு வந்த கூட்டங்கள் தான். அவங்க எல்லாம் அரசியல் சார்ந்த தொண்டர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வந்திருந்தாங்க. சோ அந்த வகையில இதுவுமே ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. விஜய் அவர்களுடைய முதல் பிரச்சாரம் என்னதான் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிலையில வந்தாலுமே சரி, முக்கியமான ஒரு விஷயம் விஜய் அவர்கள் பேசின ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயுமே போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அது இங்க கரெக்டா நடக்கல. அடுத்தடுத்த பிரச்சாரத்துல இதெல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஆரம்பத்திலேயே அவர் பேச ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தான் ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில திருச்சி மண்ணை தொட்டது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு, அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. திருச்சி பல பேருக்கு ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு. அந்த வகையில இது எனக்கும் ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணாரு. திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பு முனையா அமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். இதெல்லாம் ஒரு அளவுக்கு கேட்டுச்சு. அடுத்தடுத்து அவர் சொன்னதுதான் சுத்தமா கேட்கல. முக்கியமா இதுல அவர் என்ன பெருசா பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த நிறைய விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா மகளிருக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை, அதாச்சும் 1000 ரூபாய் எல்லாருக்கும் வழங்குறதா சொன்னீங்க, அந்த அமௌண்ட் எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. இன்னொரு ஒரு விஷயம், மகளிர் விடியல் பயண திட்டம், இதை கொண்டு வந்து நீங்களே மகளிரை அசிங்கப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. குறிப்பா பெண்களுடைய விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. தாவேகா, அதாச்சும் தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற வகையில முக்கியமா கல்வி, மின்சாரம், மருத்துவம் இதுதான் வந்து ஒரு அடிப்படை. இது முழுக்க முழுக்க தாவேகா அவங்களுடைய சார்பில் எல்லாத்தையுமே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் என்னதான் ஷேர் பண்ணி இருந்தாலும் இப்ப பெருசா பேசும் பொருளா மாறி இருக்கிற ஒரு விஷயம், இந்த அளவுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் கூட அவர் பேசினது யாருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு தொழில்நுட்ப கோளாறோட நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா மேல தொடர்ந்து பல பேருமே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் லைவ்ல நேரலையில பார்த்தவங்களை தாண்டி அங்க சுத்தி இருந்த பல பேருக்குமே கேட்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட தான் முன் வச்சிருக்காங்க.
விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில நடந்திருந்தது. இந்த ஒரு மாநில மாநாட்டுல எக்கச்சக்கமான கூட்டம் கலந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இதை தொடர்ந்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் மாநாடை விட இந்த மாநாட்டுல மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் பல பேருமே சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற வகையில இரண்டாவது மாநில மாநாட்டிலையும் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த ஒரு முதல் பிரச்சாரத்திலையும் அவ்வளவு கூட்டங்கள் இருந்தாங்க. பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அரசியல் வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய முதல் மாநாடா இருக்கட்டும், இரண்டாவது மாநில மாநாடா இருக்கட்டும், அதை தாண்டி இப்ப முதல் பிரச்சாரமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் முன்னாடி வைக்கப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஒரு மாநில மாநாட்டுக்கு அவர் சினிமால இருந்து வராரு அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய கூட்டங்கள் வரதான் செய்யும். ஆனா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பிரச்சாரத்தை பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா அவ்வளவு கூட்டங்கள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி இங்க சில பாதுகாப்பு பணிகளுமே ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்களுடைய இந்த ஒரு முதல் பிரச்சாரத்துல சில விதிமுறைகளை விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை முழுக்க முழுக்க இந்த ஒரு பிரச்சாரத்துல தொண்டர்கள் அது எல்லாத்துலயுமே கரெக்டா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. முக்கியமா பில்டிங்ஸ் மேல எது மேலயுமே ஏறி நிக்க வேணாம்னு சொன்னாரு. ஆனா எல்லாருமே ஏறி நின்னாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பெருசா வர வேணாம்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல அப்படி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவர் முன்னாடி இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் அதெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அவர் வரக்கூடிய வாகனங்களை யாரும் பின்தொடர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் வந்த அந்த ஒரு வண்டியில நிறைய பேர் வந்து ஏறவே முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாமே அவர் முன்னாடியே விதிமுறைகள் சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும்.